இது என்னம்மா? பச்சைப்பாக்கு காய். பச்சைப்பாக்கு. இதுதான் பச்சைப்பாக்கு. இது காய் வச்சா கொட்டைப்பாக்கு, கொட்டை கொழுந்து வெத்தல். இங்கே இது வெத்தலை, கொழுந்து வெத்தலை. கொட்டைப்பாக்கு, கொழுந்து வெத்தலையும் கொட்டை வயசு வைக்கும். வயசு வைக்கும். இது என்ன காயின்னு தெரியல, ஊறுகாய் போடுறதுன்னு சொன்னாங்க சித்தி. ஆனால் இதுக்கு பேர் என்னன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி பூவும் பிஞ்சுமா இருக்குன்னு பாருங்கள். இது தாளம்பூ செடி இருக்குது, பூவில்லை. பூ இன்னும் வரல, சீசனுக்கு தான் வரும். மரம் பூ பூத்துருக்கு பார்த்தீங்களா? எங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்க? என்னம்மா அது? எறும்பா? எறும்பு கிட்ட போய் மாட்டினீங்களா? மா, எறும்பு கூட்டாக களைச்சிருக்கீங்க. இது என்ன காய்? இதான் ஜாதி காயின்னு சொல்கிறாங்கல்ல, பிரியாணிக்கு போடும் போது போடுற காய். இதா அப்படியா? பழம் விடுங்க விடுங்க, எறும்பில் நிறைய காய்ச்சிருக்கு. மரம் பெரிய மரம். மணம் இருக்கா? மணலில் இருக்காது, பழுத்துதுன்னு அப்படியே வெடிச்சிரும். அதை எடுத்துட்டு பிரியாணிக்கு போடுவாங்க, ஜூஸ் கலக்குவாங்க. ஜூஸ் கலக்குவாங்களா இதில்? இதுதான் ஜாதிக்காய் மரம். இந்த செடிக்கு சொட்டு நீர் பாசனம் தண்ணி போயிட்டுருக்கு பாருங்க. ஆனால் ஜில்லுன்னு இருக்கு. கேரளாவில் இருக்கோம் சித்தி வீட்டில். பாக்கு மரம்னு சொன்னாங்க. ஆனால் அது கூட ஒரு மரம் பாருங்க. அது என்ன செடின்னு பார்த்தீங்களா? இதுதான் குருமிளகு செடி. மிளகு அது காய் மேலே இருக்குது, எனக்கு தெரிய மாட்டேங்க கேமராவில். ஆனால் அதில் காய் நிறைய இருக்குது, மேலே கீழே இல்லை. மிளகு செடியும் பாக்கு மரமும். தெரியுதா? இதுதான் மிளகு. அழகாக இருக்குல்ல? பார்த்தீங்களா? தோப்புக்குள்ளே மோட்டர் பம்ப் செட்டுக்கு வந்திருக்கோம். அது சேம்பு கிழங்காமா? சேம்பு கிழங்கு தொட்டி குளிக்கிறது. எனக்கு தெரியாது. ஓ ஓ ஓ நிறைய கிடக்குது. தேங்காய் கிடக்குதா கிணத்துக்குள்ளே? ம்.